வணக்கம். நான் திருப்பூரில் இருந்து ஜான் சாமுவேல், ஒரு ஜான் பார்வைக்காக. இன்றைக்கு புதிதாக பதவியேற்றிருக்கும் தமிழக அமைச்சர்களுக்கும், அவர்களை அமைச்சராக்கி அழகு பார்த்த தமிழக முதல்வர் மாண்புமிகு விஜய் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். இந்த ஆட்சியிலே எத்தனை மாற்றங்கள், உலகமே பாராட்டக்கூடிய மாற்றங்கள். என்ன மாற்றம் செய்துவிடப் போகிறார் என்று ஏளனமாக பேசியவர்களுக்கு இதைவிட மாற்றம் என்ன செய்ய முடியும் என்று எடுத்துக்காட்டாக திகழ்ந்திருக்கிறார் தமிழக முதல்வர் அவர்கள். 4 பெண் அமைச்சர்கள், சிறுபான்மையினரில் 3 அமைச்சர்கள், இவை எல்லாவற்றையும் விட வரலாற்று சாதனை மிக்க சமூக நீதி பேசிக்கொண்டு பிதற்றிக் கொண்டிருந்த திராவிட கட்சிகள் எல்லாம் செய்யாத மாற்றத்தை 7 பட்டியலின அமைச்சர்களை அழகு பார்த்திருக்கிறார் அமைச்சர்களாக்கி. இது எத்தனை பெரிய சாட்சி, எவ்வளவு பெரிய மாற்றம். இந்த தேசத்தில் அம்பேத்கர் எதிர்பார்த்த ஒரு மாற்றம், பெரியார் எதிர்பார்த்த ஒரு மாற்றத்தை இந்த பெரிய மகன் தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் செய்து காண்பித்திருக்கிறார். இனி சாதி கட்சிகள் எல்லாம் சங்கடத்தோடு ஓடி போய் விடுவார்கள் என்பது திண்ணம். இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் பட்டியலினத்தில் ஜாதி சங்கங்களை, சாதி கட்சிகளை வைத்துக்கொண்டு தங்களுடைய சொந்த மக்களுக்கு நான் செய்து தருகிறேன் என்று ஏமாற்றிக் கொண்டிருந்த அனைத்து பட்டியலின சாதி தலைவர்களும் காணாமல் போய்விடுவார்கள் என்பதுதான் உண்மை. மற்றும் பெண் அமைச்சர்கள் 4 அமைச்சர்கள், மேலும் அனைவரும் இளைஞர்கள், நல்ல ஒரு சிலரை தவிர இளைஞர்கள். அப்படிப்பட்ட மாற்றத்தை உருவாக்கி இருக்கும் நம்முடைய மாண்புமிகு முதல்வர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய அமைச்சர்களுக்கும் இந்த வேண்டுகோள் தான். தயவு செய்து இதற்கு முன்னால் இந்த திராவிட கட்சிகள் சார்ந்த அமைச்சர்கள் செய்த பந்தாக்கள் செய்ய வேண்டாம். அநியாயம் செய்வார்கள். இங்கிருந்து சென்றால் ஒவ்வொரு முறை ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்கு செல்லுகிற போதும் சரி, அவர்களுக்கு ஒவ்வொரு முறை சென்றாலும் மலர்கொத்து கொடுக்கப்பட வேண்டும், அங்கே பொன்னாடை பொருத்தப்பட வேண்டும். ஆட்சித்தலைவர் எவ்வளவு வயதானவராக இருந்தாலும் சரி, அவர் 5வது மாடியில் இருந்தாலும் கீழே வந்து இறங்கி காரிலிருந்து அழைத்து செல்ல வேண்டும். இப்படிப்பட்ட தேவையில்லாத பந்தாக்களை எல்லாம் நீங்களும் விட்டுவிடுங்கள். அதை தவிர இந்த பிஏக்கள் என்ற பெயரில் அநியாயம் செய்து கொண்டு அரசு அதிகாரிகளை மிரட்டும் அந்த பிஏக்களுடைய அந்த சாதாரணமான பண்பை மாற்றிவிட்டு நல்ல பிஏக்களை வைத்துக் கொள்ளுங்கள். எப்படி நம்முடைய முதல்வர் மிகச் சிறப்பான எளிமையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறாரோ அதைவிட நீங்கள் சிறப்பாக செயல்பட வேண்டும். அதைவிட எளிமைக்கு எடுத்துக்காட்டாக நீங்கள் வாழ வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறோம். அப்படியெல்லாம் நீங்கள் இருந்தால் நீண்ட காலம் நீங்கள் அமைச்சர்களாக இருக்க முடியும். தமிழக மக்கள் சார்பிலும், பெண்கள் சார்பிலும், பட்டியலின மக்கள் சார்பிலும் உண்மையிலேயே நெஞ்சார்ந்த நன்றிகளை மீண்டும் தமிழக முதல்வர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும். நீங்கள் இருக்கும் வரை நீங்களே முதல்வராக தமிழகத்தில் இருக்க வேண்டும். எல்லோரும் எப்போதும் இன்புற்று இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.